நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவரே. ஈஸ்வரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆகமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆகமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா.
எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. அமர்ந்து கொள்வோம். இனியவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் குருசுமலை தாயினுடைய இந்த அருள் தலத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நற்கருணை ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் பட்ட அனைவருமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள். கடவுளை தேடுகிற எல்லாருமே வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் என்று சொல்லி எசாயா, ஆமோஸ் ஆகிய இறைவாக்கினர்கள் சொல்லுகிறார். இனி இவர்களை கடவுளை தேடுகிற மக்கள் எப்பொழுது வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள்? கடவுளை நம்பிக்கையோடு தேடுகிற பொழுது. கடவுளை எப்படி நம்புவது? கடவுளை நம்புவதற்கான வழிவகைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து தோன்றுகிறது. நாம் இப்பொழுது இந்த நிலையில் இருப்பது ஆண்டவருடைய அருளால் தான் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிற இறை வார்த்தையை எந்த மனிதர்களெல்லாம் தங்களுடைய வாழ்வின் அனுபவத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளை நம்புகிறார். கடவுளை எளிதாக அவர்களால் நம்பிவிட முடியும். இனி அவர்களை இன்றைய நாளில் வாசிக்கப்பட இருக்கிற முதல் வாசகம் அபகுக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதில் 2வது அதிகாரத்தில் 2 முதல் உள்ள இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். கடவுள் இப்படியாக பதில் சொல்லுகிறார். அபகுக்கு பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த இழிநிலை, எவ்வளவு காலம் நாங்கள் இந்த துன்பத்தில் வாழ்வோம்? இந்த அடிமைத்தனத்தினுடைய வாழ்வு எப்பொழுது எங்களுக்கு முடிவடையும்? எங்களுக்கு மீட்பு இல்லையா? எங்களுக்கு ரட்சிப்பு இல்லையா? எங்களுக்கு விடுதலை இல்லையா? நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டில் வாழ முடியாதா? அழுகையிலும் கண்ணீரிலும் தான் எங்களுடைய நாட்கள் கழிந்து போக வேண்டுமா? துன்பத்திலும் துயரத்திலும் தான் நாங்கள் வாழ்ந்தாக வேண்டுமா? எங்களுடைய கண்ணீருக்கு என்னதான் பதில் என்று சொல்லி குரல் எழுப்பி ஜெபிக்கிறார். ஏனென்றால் விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் கடவுள் சொல்லுகிறார், எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை கண்டேன், அவர்களுடைய அதிகாரிகளின் மீது அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை கேட்டேன், அவர்களை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தவர். 400 ஆண்டுகளாக எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த இடத்தில் அவர்களை விடுவிப்பதற்கு கடவுள் தாமே இறங்கி வந்து அவர்களை மீட்டார். அதுதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆசீர்வாதமான தருணமாக அவர்கள் கண்டார்கள். நாங்கள் அடிமைகளாக இருப்போம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் மலர்ச்சி இல்லை என்று சொன்னால், வளர்ச்சி இல்லை என்று சொன்னால், கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவரே இறங்கி வருவார். கடவுளை எங்களை தேடி வருவார். கடவுளை தேடி வந்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள்.
அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் தங்களுடைய எல்லா வாழ்க்கையுமே அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். இனி இவர்களே இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, தங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை அனுபவித்த அந்த மக்கள் மீண்டுமாக பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது, எகிப்திலிருந்து எங்களை மீட்ட ஆண்டவர் எங்கே? எதிரிகளிடமிருந்து எங்களை மீட்ட ஆண்டவர் எங்கே? துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவர் எங்களே? துயரங்களை போக்கி இன்பங்களை மகிழ்ச்சியை கொடுத்த கடவுள் எங்கே என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அவர்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு பதில் மொழி சொல்லுகிறார். அது இந்த நாளில் கூட நமக்கு ஏற்ற ஒரு பதில் மொழியாக இருக்கிறது. கடவுள் அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாக ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்லுகின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இனியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள். நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், நீங்கள் விடுதலைக்காக காத்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். இது எவ்வளவு தீர்க்கமானது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்பி எழுதி வையுங்கள் என்று சொல்கிறார். இனியவர்களே, எழுதி வைத்தல் மிக முக்கியமான ஒரு பங்கு. நம்முடைய வாழ்க்கையில் எழுதுதல் என்பது மிக அடிப்படையான தேவையாக இருக்கிறது. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைக்கு நல்லா வாசிக்க தெரிஞ்சால் போதுமா? எழுத வேண்டும். பிள்ளைகளுக்கு எழுத தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம ஆசிரியர்களிடம் முறையிடுவோம். என் பிள்ளைக்கு எழுத தெரியல, என் பிள்ளைக்கு எழுத்து வரல, கையெழுத்து நல்லா இல்லை, கையெழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்காது அப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் நம்பணும். ஏன்னா எழுத்து மிக முக்கியமான தேவை. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் என்ன வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு. கான்ட்ராக்ட் போடணும். எழுதி கொடுத்தா தான் பிரச்சனை முடியும். இப்போ நான் 2 குடும்பத்துக்கு இடையிலே பிரச்சனை இருக்குதுன்னா பேசி முடிக்க முடியுமா? ஒரு காலத்தில் பேசினா நம்பினாங்க, ஒரு காலத்தில் வாக்கு தான் எல்லாமே இருந்துச்சு. ஒருத்தர் பேசிட்டாரு, ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லிட்டாருப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாங்க. இப்போ வாக்குக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. சத்தியம் பண்ணதையும் மீறிடுறோம், வாக்குறுதி கொடுத்ததை மீறிடுறோம். அதனால் என்ன, எழுதி கொடுத்துருப்பா பிரச்சனை இல்லை. நேரடியாக எழுதி கொடுக்க முடியாதா? ஊர் பொறுப்பாளர் வச்சு எழுதி வாங்குகிறோம். ஊர் பொறுப்பாளர் வச்சு எழுத முடியாதா? போலீஸ்கிட்ட போய் எழுதி வாங்கிக்கிறோம், இல்லைன்னா கோர்ட்டில் போய் எழுதி வாங்கிக்கிறோம். எழுதி வச்சா மட்டும்தான் இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. எழுதியாச்சுன்னா, கையெழுத்து போட்டாச்சுன்னா அது உறுதியாக நம்பக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்போ கடவுள் வாக்குறுதி கொடுக்கிற பொழுது நான் சொல்றேன்ல நீ நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லல. இது எங்க சொன்னாரு? மோசேட்ட சொன்னார். நீ எகிப்து நாட்டுக்கு திரும்பிச்ச, என் மக்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன், மோசே எழுதி கொடுங்கன்னு கேட்கல. கடவுள் சொல்லிவிட்டார், மோசே செல்லுகிறார். உங்க பேர் மட்டும் என்ன, அதை மட்டும் சொல்லுங்கன்னு தான் மோசே கேட்டார். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, ரைட்டு நான் போறேன். மோசே கடவுளிடம் எழுதி கேட்கவில்லை. எழுதி கொடுத்தாதான் நம்புவேன் என்ற சூழ்நிலையும் இல்லை. மக்கள் அழுகிறார்கள். அழுகுரலை கேட்ட கடவுள் அவர்களை விடுவிக்க இறங்கி வருகிறார். இறங்கி வருகிற ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர் அனுப்பிய மோசே அதை உறுதியாக நம்பினார். எனவே அவர்களை விடுவித்துக் கொண்டார். ஆனால் காலம் மாறுகிறது, காலம் மாறுகிறது. இவ்வளவு காலம் கடந்த பிறகு கூட மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை வரவில்லை. எனவே கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்வதை எழுதி வை. அபகுக்குக்கு கடவுள் மறுமொழியாக பதில் மட்டும் சொல்லவில்லை, எழுதி வை. எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு பெரிதாக எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னால், விரைவாக வேகமாக ஓடுகிறவன் கூட அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளட்டும், அந்த அளவிற்கு தெளிவாகவும் பெரிதாகவும் ஒரு பலகையிலே எழுதி வை என்று சொல்லுகிறார். இனி இவர்களை 2 காரியம். முதலில் ஓடுகிறவன் படிக்க வேண்டும், இரண்டாவது எழுதி வைக்க வேண்டும். ஓடுகிறவன்னா யாரு? அடிமை நாட்டில் ஒருத்தன் ஓடுவான்னா எதுக்கு ஓடுவான்? வேலை செய்யறதுக்காக ஓடுவான்? தப்பிச்சு ஓடுவான். தப்பித்து ஓடுகிற ஒருத்தர் சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துட்டே ஓடுவார். கண்ணு மூணு தெரியாமல் ஓடினா தான் உயிர் பிழைக்க முடியும். பக்கத்தில் என்ன இருக்குது, பின்னாடி யார் வரா, எந்த இடத்துல சந்திருக்குலாம் பார்த்துட்டு போனாருன்னா மாட்டிக்கிடுவார். அதனால தப்பித்து ஓடுகிற ஒருவன் தலதெறிக்க ஓடுவான். தனக்கு முன்னாடி என்ன இருக்குது, சைடில் என்ன இருக்குது, அதெல்லாம் அவன் கண்ணுக்குள்ளே தெரியாது. ஆனால் கடவுள் சொல்கிறார், அப்படி ஓடுகிறவன் கூட படித்து அறியுமாறு பெரிதாக எழுதி வை. ஓடுகிறவனுக்கு உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இருக்காது. தப்பிச்சா போதும்னு தான் நினைப்பான்.
உயிர் கொஞ்ச நஞ்சம் இருந்தா கூட போதும், எப்படியாவது பிழைச்சுக்கிடலாம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட வாழ்க்கை இழந்து விட்ட சூழ்நிலையில் ஒரு நூல் அளவு நம்பிக்கையில் ஓடுவான். அப்ப கடவுள் என்ன சொல்கிறார்? அப்படி தப்பித்து ஓடுகிறவன் இதை பார்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஏற்படும். எனவே எழுதிவை, தெளிவாக எழுதிவை. இனி இவர்களை அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். இவ்வளவுதான், இதுக்கடுத்து எனக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, அழுகையோடும் கண்ணீரோடும் வடுக்களோடும் காயங்களோடும் தான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அப்படி அல்ல. உயிர் போகிற தருணம் ஏற்படுகிற ஒருவனுக்கு கூட நம்பிக்கை கொடுக்கும்படியாக நீர் எழுதிவை. காட்சி ஒன்று இருக்கிறது, அது நிச்சயம் மாட்சியாக முடியும். இனி அவர்களை எழுதிவை என்று சொல்ல காரணம் என்ன? கடவுள் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லை என்று சொன்னாலும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒருத்தர் பேச்சா இருக்கட்டும் சொன்னா அதை நம்ப முடியாது. ஆனா எழுதி கொடுத்தா அவர் ஒருவேளை அதற்கு ஏற்ப நடக்கலாம், நீங்க நினைச்சுவீங்க, இந்த வாரம் எழுதி கொடுத்திருக்கிற, எழுதி கொடுத்த கேட்ட நீ நடக்கணுமா இல்லையான்னு சொல்லி நீங்க அவரை தட்டி கேட்க முடியும். அதுக்கும் மீறி அவர் நடக்கலைன்னா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க, அந்த எழுதி கொடுத்ததுக்கு ஏற்க அவர் நடக்கல, எனவே அவர் கொடுத்த வாக்குறுதியை மீறி இருக்கிறார், அவருக்கு ஜெயிலில் போடுங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எழுதி கொடுத்த அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு எழுத்துக்கு. அப்ப கடவுள் என்ன சொல்கிறார்? நீ எழுதி வச்சுக்க, நான் உன்னை மீட்பேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், நான் உங்களுக்கு மகிழ்வு கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், எழுதி வச்சுக்க. நீ நாளைக்கு நான் செய்யலைன்னா என்னை எதிர்த்து கேள்வி கேளு. எழுதி வைக்க சொன்னீங்களே, எழுதி வச்சிருக்கிறோமே, எங்க ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்கலாம். ஏனென்றால் கடவுள் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறார். இனி இவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுக்க கூடாதுப்பாங்க. ஏன்னா கழுத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டா கூட நம்ம எப்படினாலும் தப்பிச்சுக்கலாம், ஆனா எழுதி கொடுத்தா தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிடுவோம். கடவுள் தைரியமான எழுதிக்கேன்னு சொல்றாருன்னா அவர் என்னை வாக்குறுதியாக கொடுத்தாரோ, என்ன வாக்கு தந்தாரோ அதை அவர் நிறைவேற்றியே ஆவார். விவிலியம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. கடவுள் உறுதியுள்ளவர், கடவுள் உயிருள்ளவர், கடவுளுடைய வாக்குறுதிக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது, அது நிறைவேறியே ஆகும். வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி நிலத்தை நனைத்து விதை அரும்பு செய்து விதைத்தவனுக்கு உணவும் உண்பவனுக்கு உணவும் கொடுத்தாமல் அது திரும்பி போவதில்லை, அதுபோல கடவுளுடைய வாயிலிருந்து வெளிவருகிற வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லி எசையா சொல்லுகிறார். நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அந்த கடமையை செய்து முடிக்காமல் ஒருபோதும் அது வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்படின்னா கடவுள் அந்த வாக்குறுதியை வெறும் வாக்குறுதியாக நிறுத்தி விடாமல் நீ எழுதி வச்சுக்க என்று சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிற வாக்குறுதியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து தீரும், நடந்தே தீரும். ஏனென்றால் வாக்கு கொடுக்கிறவர் கடவுள். உங்களுடைய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து நான் மீட்பேன் என்று சொல்லுகிறார், அதை உறுதியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வாக்குறுதியை நம்புகிற மனிதர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். கடவுள் இறுதியாக சொல்லுகிற ஒரே காரியம் அதுதான், நான் சொல்லிவிட்டேன், அதை எழுதி வேண்டுமானாலும் வைத்துக்கொள், அதை எனக்கு எதிராக நீ கூட திருப்பிக்கொள், பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அதை செய்யவில்லை என்று சொன்னால் பார், நான் நிச்சயமாக செய்வேன், உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை நம்ப வேண்டும். ஏனென்றால் நேர்மையாளர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். கடவுள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு செக் வைக்கிறார், நீ நம்புறியா? அவ்வளவுதான், நீ நம்புறியா? நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். சொல்லுகிற நான் மனிதர் அல்ல, கடவுள். சொல்லுகிற நான் வெறும் வார்த்தையை மட்டும் வைத்து பேசுகிறவன் அல்ல, அதை செயல்படுத்துகிறவன். என்னால் எல்லாம் முடியும், எல்லாம் முடிகிற நான் உனக்கு ஒரு செக் கொடுக்கிறேன், எழுதி வச்சுக்க என்று சொல்லுகிறேன். ஆனால் இவ்வளவு காரியங்கள் கடந்த பிறகு கூட நீ நம்புகிறாயா? நீ நம்பினால் கடவுளுடைய மகிமையை காண்பாய்.
இனி இவர்களே, ஒருவன் இயேசுவிடம் கொண்டு வந்து தன்னுடைய மகனை நிறுத்துகிறான். என்னுடைய மகன் தீய ஆவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், அது அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் அழித்து கொல்ல பார்க்கிறது. உம்மால் ஏதாவது செய்ய முடியுமானால், இயலுமானால் அவனுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும். அப்ப கடவுள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். கடவுள் தந்த வாக்குறுதி, கடவுள் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இன்னும் தேவைப்படுகிற ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தில் நம்மால் பங்கெடுக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நேர்மையற்றவர் நம்ப தகுதி இல்லாதவராக இருப்பார். நம்ப தகாதவருக்கு எதுவுமே கொடுக்கப்படாது. உங்களை யார் நம்புகிறாரோ அவரை தானே காப்பாற்றுவதற்காக நம்ம ஆசைப்படுவோம். நம்பாதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு புரியாது. இனி இவர்களே, ஒரு மனிதர், ஒரு குழந்தை மரத்தை தொங்கிட்டு இருக்குது, நீங்கள் கீழே நிற்கிறீங்க, நீ விழு நான் பிடிச்சிக்கிறேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏறதுக்குள்ளே பிள்ளை கீழே விழுந்துரும் வச்சுங்களேன். நீங்கள் மரத்து மேலே ஏறுவீங்களா? ஏற மாட்டீங்க, கீழே தான் நிற்பான். நீங்கள் விழுமா நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை விழுந்தா தானே உண்டு. நான் விழ மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா, கீழே நிற்கிறவர் ஒருவேளை அதனுடைய தந்தையாக இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? தைரியமாக அந்த குழந்தை கையை விடும். மற்றவங்கன்னா அது எந்த நம்பிக்கையில் விடும்? இனி இவர்களே, விழுகிற பொழுது கூட கரெக்டாக கையில் விழுமா? விழாது. எப்படியும் கையில் விழுந்து பிடிக்க மாட்டான், கீழே தான் விடுவான். அதுக்கு நம்மளே எங்கேயாவது விழுந்துக்கிடுவோம்னு நினைக்கும். அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஏன் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னை தாங்கிக் கொள்வதற்கு, நான் உன்னை மீட்டுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ என் கையில் விழ மாட்டேன், எங்கேயாவது விழுந்துருவேன். நானே நினைச்சா கூட நான் காப்பாற்ற முடியாது. இனி இவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தந்தையே நீ என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் விட்டுவிடவில்லை, அனைவரையும் மீட்டுக் கொண்டேன். அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் என்று சொல்லுவார். யாரு? யூதாஸ். யூதாச கடவுள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அவன் ஒரு தவறு செய்ய வேண்டும், யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கு, இயேசுக்கு கூட தெரியாம அவன் தலைமை சங்கத்திட்ட போய் ஒரு 30 வெள்ளி காசை வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா இயேசுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். அதனால தான் எல்லாரும் முன்பாகவும் எதனை செய்யறாரு? இவன் தான் என்று சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி எச்சரித்து அவனை காப்பாற்ற விரும்புகிறார். உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான். யூதாஸ் நினைச்சுக்கிட்டான் இயேசுக்கு தெரியாது, எல்லாரும் நானோன்னு சொல்லுகிற பொழுது நம்மளும் கேட்டு வச்சுக்கிடுவோம், என்ன கெட்டு போச்சுன்னு சொல்லி, ரவி நானோ என்று சொல்லி அவனும் கேட்கிறான். இனி இவர்களே, இயேசு கிறிஸ்து இன்னும் என்னை நீ ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு, நீயே சொல்லிவிட்டாய், அது நீதான். ஆனால் அப்பொழுது கூட யூதாசு மனம் திரும்பவில்லை, மனம் வருந்தவில்லை, தான் செய்ய விரும்பிய காரியத்திலிருந்து பின்வாங்கவில்லை, துணிஞ்சு போய் செய்யறான். என்னாச்சு? முடிஞ்சு. இயேசுவை கைது செய்கிறார்கள். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு இந்த உலகத்தை மீட்பார் என்று நினைத்தால் அவரை கைது செய்து விட்டார்கள். அவரை அடித்து நொறுக்குகிறார்கள், கொள்வதற்காக இழுத்து செல்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? 30 வெள்ளிக்காசை திருப்பி கொடுக்குறான். அதை வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீயே பார்த்துக்க என்று சொல்கிறார்கள். அதை கோயிலில் எரிஞ்சிட்டு நான்கு கொண்டு இறந்தான். கடவுளை போய் கொள்ள சொன்னாரு? இல்லை, கடவுள் சொல்லலை. அவனே முடிவெடுத்து கொண்டான். அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்ததனால் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த தன்னை அவர் மன்னிப்பார் என்கிற நம்பிக்கை இல்லாததனால்தான் ஒரு கயிறை நம்பினா இயேசுவை நம்பல. கயிறுல தூக்க மாட்டா செத்துருவோம் நம்புகிற அளவுக்கு இயேசுட்ட போனா காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரல. ஆனால் பேதுரு இயேசுவை மறுதளித்தவர் தான். ஒரு முறை அல்ல, 3 முறை மறுதளித்தவர். 3 முறை மறுதளித்தவர் தன் வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை, மாறாக இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்து இயேசுவை பார்த்தவர் அழுதார். இயேசு என்னை மன்னிச்சு கொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்ப இனியவர்களே, வாழ்க்கையின் நிர்கதியான ஒரு நிலையில், நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் கடவுள் என்னை காத்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை என்று சொன்னால் கடவுளே நினைச்சாலும் நம்ம காப்பாற்ற முடியாது. யூதாசு, பேதுரு தான் மிகச்சிறந்த உதாரணங்கள். நம்பி இருந்தால் யூதாசு கூட காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பேதுரு காப்பாற்றப்பட்டார், பேதுரு நம்பினார். எனவேதான் கடவுள் சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உறுதியாக உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன். எதை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். ஆனால் உங்களிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தேவை நம்பிக்கை. நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால்
கடவுளுடைய மகிமையை உங்களால் காண முடியும். நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்று தருகிற ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் என்கிறது உறுதியாக உங்களுக்கு தெரியும். இனியவர்களே, ஒரு நல்ல பாட்டு உண்டு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே என்று சொல்லி. அனைவரும் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். பாடல் 717, பக்கம் 350. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கரங்கள் தட்டி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. குழந்தால் படிடுவோம். இனியவர்களே, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். அன்று எலியாவை போஷித்தவர் இந்த உன் பசியை ஆற்றினாரோ என்ற வரிகளை நாம் பாடினோம். இறைவாக்கினர் எலியா அரசனுடைய கோபத்திற்கு அஞ்சி ஓடி ஒரு நீரோடையின் பக்கமாக ஒளிந்து கொண்டவர். அவருக்கு உணவு உண்பதற்கு வழி இல்லை. நகருக்குள் சென்றால் யாராவது காட்டி கொடுப்பார், அரசன் கொண்டு விடுவான் என்று அச்சம். தண்ணீர் குடித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் கட்டளையிட காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்கும். கடவுள் நினைத்தார் காகத்தின் மூலமாக கூட நமக்கு உணவளிக்க முடியும். பெரிய இறைவாக்கினர் வானத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்க 3.5 ஆண்டுகளாக அடைத்தவர். வானம் பெய்யக்கூடாது என்று சொன்னார், பெய்யவில்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர். கடவுளுடைய நெருப்பு தேரிலே விண்ணகத்திற்கு இறப்பதற்கு முன்பாக சென்றவர். ஆண்டவரிடம் முறையிட்டு இருந்தால் அரசனை அழித்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை.
தன்னிடம் இருக்கிற எதிரிகளை, எதிர்ப்புகளை, ஆபத்துகளை விலக்குவது மட்டும்தான் கடவுளுடைய திருவுளம், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது எந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், பாதிப்புகள் எனக்கு வந்தால் என்ன, என்னோடு இருக்கிற ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையை எளிய வெளிப்படுத்தினார். எனவே தான் ஒளிந்திருந்த இடத்திற்கு காகங்கள் மூலமாக கடவுள் உணவளிக்கிறார். வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, எச்சு துண்டுகள் அல்ல, முழு அப்பத்தை கொடுக்கிறார், இறைச்சி துண்டுகளை கொடுக்கிறார். உணவு அடிப்படையில் காகங்கள் இன்னொரு காகத்தோடு எப்பொழுதுமே ஒன்றி போவதில்லை. காகங்கள் ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் ஒரு உணவை நீங்கள் இருக்கின்ற சொன்னால் ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொத்தி எரிந்துவிட்டு அந்த உணவை பீய்த்து கொள்ளும். ஆனால் உணவின் மீது பற்று கொண்ட ஒரு உயிரினத்தை கொண்டு இன்னொருவருக்கு கடவுள் உணவளிக்க செய்கிறார். எவ்வளவு அற்புதமான காரியம்! நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் தெரிந்திருக்காது. வாழ்வினுடைய முழுமையை நாம் கண்டவர்கள் அல்ல. வாழ்வினுடைய நிறைவை, முழுமையை கண்ட ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே குருசுமலை தாயினுடைய பாதத்திலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளங்களை கடவுள் இப்பொழுது பார்க்கிறார். அவர் நம்மை பார்க்கிற ஆண்டவர். அவரிடமிருந்து யாரும் நம்மை மறைத்துக் கொள்ள முடியாது. யூதாசு யாருக்கும் தெரியாமல் தான் 30 வெள்ளிக்காசு வாங்கினான். ஆனால் அது ஆண்டவருக்கு தெரிந்தது. கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அறிந்தவர் என்று சொன்னால், நீங்கள் கடவுளிடம் வேண்டுகிற பொழுது உள்ள அறைக்கு சென்று கதவை தாளிட்டு ஜெபித்தால் கூட அதை அவர் அறிவார். ஆனால் இப்பொழுது நாம் உள்ளறையில் அல்ல, அனைவரும் ஒன்றாக அவருக்கு முன்பாக இருக்கிறோம். கடவுள் நம்மை அறிவார், நம்முடைய உள்ளங்களை அறிவார், நம்முடைய தேவைகளை அறிவார், நம்முடைய உணர்வுகளை அறிவார், நம்முடைய நம்பிக்கையை அறிவார். அந்த ஆண்டவர் இப்பொழுது இதோ செபித்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த நற்கருணையிலே காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவோம். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உள்ளத்திலிருந்து எழுப்புங்கள். உள்ளத்தினுடைய உணர்வுகளை அறியக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காக உமது உயிரையும் இரத்தத்தையும் சிந்தி எங்களை காத்து கொண்டவரே, எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, இதோ உமது பாதத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு கொண்டு செபித்து கொண்டிருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் உம்மிடம் உண்டு என்று நாங்கள் அறிவோம். பேதுருவை போல யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்ற நம்பிக்கையோடு உமது முன்பாக நாங்கள் முழந்தாள் படியிட்டு கொண்டிருக்கிறோம். இறந்து போன தனது மகளுக்கு உயிர் கிடைக்கும்படியாக நீர் வந்து உதவி செய்யும் என்று சொல்லி உமது காலை பிடித்து முழந்தாள் படியிட்டு மண்டியிட்டு ஜெபித்த யாயிரை போல, தொழுநோயாளி போல, ஆண்டவரே உமது முன்பாக முழந்தாள் படியிட்டு நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு முன்பாக முழந்தாள் படியிட்டார்களோ அவர்களுக்கு நீர் நம்பிக்கையினாலே வாழ்வு கொடுத்தீர். யாயிரை பார்த்து சொன்னீர், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். உன் பாதத்தில் விழுந்த முழந்தாள் படியிட்ட யாயிருடைய இறந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் உயிர் கொடுத்தீர். வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளால், சோகங்களால், வேதனைகளால், வெறுப்புகளால், பகையினால் இறந்து போன எங்களுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுப்பீராக. முடிந்து போன எங்களுக்கு மகிழ்ச்சிக்கு உயிர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இழந்து போன, கடந்து போன எங்களுடைய எல்லா பழைய காயமான வாழ்க்கையும் புதிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தொழுநோயாளியை பார்த்து அவரை தொட்டு நான் விரும்புகிறேன், உன் நோயை உன்னை விட்டு நீங்கிவிட்டும் என்று சொன்னீரே. அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவனை நீர் அரவணைத்து ஆசீர்வதித்தீரே. அதுபோல ஆண்டவரே, முன்பாக முழந்தாள் படியிட்டு நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்கும், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் வாழும்படி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும்,
குழந்தைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக காத்திருக்கிற இளையோரை ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதியும். வேலை பார்த்தாலும் உரிய ஊதியம் இல்லையே என்று வருந்துகிறவர்கள், வேலை உயர்வு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணமே நீர் செய்வீராக. திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் குழந்தை வருவதை கொடுப்பீராக. கருப்பையை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ, மகப்பேற்றை தடை செய்வாரோ என்று சொன்ன ஆண்டவரே, அந்த எசாயாவில் சொன்னிய வார்த்தைக்கு இணங்க இவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நீர் குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு நீர் குழந்தை செல்வத்தை கொடுத்தீர். இனி இவர் கருவுற மாட்டார் என்று சொல்லப்பட்ட எங்களுடைய நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமுடைய மனைவி சாராவிற்கு நீர் குழந்தை வரம் கொடுத்தீர். அதுபோல ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த குருசு மலையை தேடி வந்திருக்கிற குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு நீர் குழந்தை வரம் கொடுப்பீராக. குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று திருப்பாடல் சொல்லுகிறதே, ஆண்டவரே அந்த பரிசை கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு நீர் வெகுமதி கொடும், கைமாறளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் நீரே தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவாற்றலை கொடுப்பீராக. நீர் குழந்தையாக இருந்த பொழுது அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் திகழ்ந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் வாழ வளர நீர் உதவி செய்தரலும். நம்ம ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் குடும்பங்களாக இருக்க செய்யக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி உண்மை நோக்கி பவுலடிகளார் சொல்லுகிறாரே, எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய குடும்பமாக நீர் மாற்றுவீராக. ஆசீர்வாதங்கள் நிறைந்த குடும்பமாக, மன்னிக்கிற குடும்பமாக, ஏற்றுக்கொள்கிற குடும்பமாக, ஒருவர் புரிந்து கொள்கிற குடும்பமாக மாற்றியறலும். எங்களுடைய குடும்பம் நாசரேத்தில் வாழ்ந்த திருக்குடும்பமாக இருப்பதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக. ஆண்டவரே, வானத்தையும் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நிரப்புவேன் என்று சொன்னவரே, உடைய ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே வறண்டு போயிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது காணாமல் போயிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஊற்றெடுக்கும்படியாக நீர் செய்வீராக. எலும்புகளுக்கு வலு கொடுத்தவரே, உலர்ந்து போன எலும்புகளை உயிருள்ள சேனையாக மாற்றியவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் மாற்றி ஆண்டவரே பசுமையை என்கிற தோளால் நிரப்புவீராக. உங்களுடைய இறை வார்த்தை என்கிற உயிர் மூச்சை எங்களுக்கு தந்து எங்களை புத்துணர்ச்சி உள்ளவர்களாக வாழச் செய்வீராக. ஆசீர்வாதத்தின் மக்களாக நாங்கள் கடந்து போக செய்திடலும். ஆண்டவரே, உமது மாட்சியின் மக்களாக எங்களை மாற்றியிடலும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுப்புகிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. ஆசீர்வாதத்தின் கடவுளே, எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்காமல் ஒருபோதும் எங்களை திரும்பி போக விடாதீர். உங்களை வெறுமையாய் போக விட மாட்டேன் என்று சொன்னவரே, வெறுமையாய் அல்லாமல் ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பி நீர் அனுப்பிவிடுவீராக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தது போல எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உள்ளத்திலும் இல்லத்திலும் உணர்வுகள் ரீதியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஏராளமான மன்றாட்டுகள் தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையோடு இணைந்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை மகிமை செய்வோம். மாண்புயர் எவருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய